بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد وقال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. இவ்வையகத்தை பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏகவல்ல நாயன் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே அனைத்து புகழும். அல்ஹம்துலில்லாஹ். மார்க்கத்திலெல்லாம் மிகச்சிறந்த உன்னதமான உண்மையான வார்த்தை என்றால் அது அல்லாஹ்வுடைய திருக்குர்ஆன் என்றும், மார்க்கத்தில் மிகச்சிறந்த உன்னதமான கலாச்சாரம் அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கலாச்சாரம் என்றும், மார்க்கத்தில் மிக மிக கெட்டது புதிதாக உண்டாக்கப்பட்டவைகள் அனைத்தும் வழிகேடு, அனைத்து வழிகேடுகளும் நரகின்பால் இட்டுச் செல்லும் என்பதை அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் தனது ஒவ்வொரு உரையின் ஆரம்பத்திலும் ஞாபகமூட்டியவதை நானும் ஞாபகமூட்டியவனாக எனது இந்த ஹுத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். என் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எந்தெந்த விடயங்களெல்லாம் எடுத்து நடக்கும்படி கூறியிருக்கின்றானோ அவற்றை இயன்ற அளவு எடுத்து நடக்கும்படியும், எவற்றையெல்லாம் தவிர்ந்து வாழும்படி கூறியிருக்கின்றானோ அவற்றை முற்றுமுழுதாக தவிர்ந்து வாழும்படி இறையச்சத்தை கொண்டு நற்கட்டளை பிறப்பிக்கின்றேன். இத்தகுல்லாஹ் ஹைசுமா குந்தும். சலாத்தனும் கருணையும் சலாமனும் ஈடேற்றமும் கண்மணி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை அடியொற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், இன்னும் முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இறை தூதர் இறுதி தூதர் கண்மணி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எவ்வித சந்தேகமும் இல்லாத இந்த இறைமறையாம் திருமறையை அவர்களுக்கு வேதமாக கொடுத்து அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இறுதி சமுதாயமாகிய எம்முடைய சமுதாயத்திற்கு அந்த வேதத்தை கொடுத்து அனுப்பியிருக்கின்றான். அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பணியை எடுத்து நோக்குவோமே ஆனால், மக்கமா நகரில் அவருடைய பிரச்சார பணி ஆரம்பித்து மதீனா வரை எட்டிச் செல்கின்றது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த இறுதி தூதர் கண்மணி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எம்முடைய சமுதாயத்திற்கு இறுதி நபியாக வருவதற்கு முற்பாடே இஞ்சில் வேதம், தௌராத் வேதத்திலே இவ்வாறு ஒரு இறுதி நபி என்று வருவார், அவர் இவ்வாறு பிரச்சாரம் செய்வார் என்பதெல்லாம் முன்கூட்டியே அறிவிக்கப்பட்டது. இதைத்தான் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் 7வது அத்தியாயம் 157வது வசனத்தில் கூறிக்கொண்டிருக்கின்றான். அன்புக்குரியவர்களே, இறுதி தூதர் கண்மணி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வேதமான அல் குர்ஆனுடைய வேதத்தை கையில் ஏந்தி இந்த மார்க்கத்தில் எமக்கு எதுவெல்லாம் ஆகுமாக்கப்பட்டது, எதுவெல்லாம் தடுக்கப்பட்டது, எவ்வாறு அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்ற முழு ஒரு பயிற்சி பாசறையாக அவர்கள் வாழ்ந்து காட்டி சென்றிருக்கின்றார்கள். ஒரு மனிதன் என்ற அடிப்படையில் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எடுத்து நடப்பது இயலுமான காரியம் என்று ஒரு மனிதனாக இருந்து அல்லாஹ்வுடைய கட்டளைகளை வாழ்ந்து காட்டி சென்றிருக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, அவ்வாறு வாழ்ந்து காட்டி சென்ற அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
எதுவெல்லாம் மார்க்கத்தில் ஆகுமாக்கப்பட்டிருக்கின்றது, எதுவெல்லாம் தடுக்கப்பட்டிருக்கின்றது, எதுவெல்லாம் நன்மைகள், எதுவெல்லாம் பாவம் என்று எமக்கு தெளிவாக சொல்லிவிட்டுத்தான் சென்றிருக்கின்றார்கள். அவ்வாறு இதுவெல்லாம் பாவம் என்று சொல்லிவிட்டு சென்றிருக்கின்ற ஆகுமாக்கப்படாத இன்றைய இளைஞர்களாக இருக்கலாம், எத்தனையோ பேர்கள் இந்த பாவம் என்று புதகுலியில் விழுந்து கொண்டிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பாவம்தான் இந்த புகைத்தல் பாவனை, அதே போல போதை வஸ்து பாவனை. இந்த புகைத்தல் பாவனை, போதை வஸ்து பாவனை பொறுத்தவரையில் நான் மிகவும் தெளிவாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் எம்முடைய சமுதாயம் நாளுக்கு நாள் சீரழிந்து கொண்டு போவது இதன் மூலமாகத்தான். இன்றைய எம்முடைய சந்ததிகளை, இளைஞர்களை பாதுகாக்க வேண்டிய ஒரு கட்டாய நிலையில் நாம் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த புகைத்தல் பாவனை எடுத்து பார்க்கும்போது அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய பிரச்சார பணியை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இறைமறையாம் திருமறையில் கூறும்போது சொல்கின்றான், யஅமுருஹும் பில் மஅரூஃப் வ யன்ஹாஹும் அனில் முன்கர் வ யுஹில்லு லஹுமுத் தய்யிபாத் வ யுஹர்ரிமு அலைஹிமுல் ஹபாயிஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய பணியாக நன்மையானவற்றை ஏவுவார்கள், தீமையானவற்றை தவிர்ந்து கொள்ளும்படி ஏவுவார்கள். அதே போல எதுவெல்லாம் சுத்தமாக்கப்பட்டு ஆகமாக்கப்பட்டிருக்கின்றதோ, ஹலாலாக்கப்பட்டிருக்கின்றதோ அதுவே ஹலால் என்று எமக்கு ஆகுமாக்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டியிருக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த புகைத்தல் பாவனை எடுத்துக்கொள்வோமே ஆனால், போதை வஸ்தை எடுத்துக்கொள்வோமே ஆனால், இந்த புகைத்தல் பாவனையும் போதை வஸ்து பாவனையும் எமக்கு உடம்புக்கு தீங்கு விளைவிக்கக்கூட ஒன்றாக இருக்கின்றது. எம்முடைய மார்க்கம் உடம்புக்கும் உயிருக்கும் தீங்கு விளைவிக்கக்கூடிய எந்த ஒன்றையும் ஹலாலாக்கியதில்லை, ஆகுமாக்கியதில்லை. அன்புக்குரியவர்களே, எனவே இங்கிருக்கக்கூடிய உணவு வகைகளாக இருக்கலாம், குடிபானங்களாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் உடம்புக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒன்றாக இருந்தால் அது நிச்சயமாக மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட ஒன்றாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த திருவசனம் மாத்திரமே போதும். இந்த போதை வஸ்து ஆகுமாக்கப்பட்டிருக்கின்றதா, தடுக்கப்பட்டிருக்கின்றதா என்று பார்க்கின்ற போது இந்த திருவசனம் மட்டுமே போதும் ஆகுமாக்கப்படவில்லை என்பதற்கு. அன்புக்குரியவர்களே, இன்று எம்முடைய இலங்கையுடைய ஆய்வின் பிரகாரம் இன்று நாம் பார்க்கின்றோம், கிட்டத்தட்ட மகிழ்ச்சிக்காக வேண்டி, அதாவது சந்தோஷத்தை, அற்ப சொற்ப சந்தோஷத்திற்காக வேண்டி, அந்த சந்தோஷத்திற்காக வேண்டி இந்த புகைத்தல் பாவனையில் ஈடுபடக்கூடியவர்கள் 22% இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அதே போல பொழுதுபோக்குக்காக வேண்டி புகைத்தல் பாவனையில் ஈடுபடக்கூடியவர்கள் 82%. அதே போல தனிமையை போக்குவதற்காக, துயரங்களை போக்குவதற்காக வேண்டி, தனிமையில் இருந்து விடுபடுவதற்காக வேண்டி கிட்டத்தட்ட 10.5% இன்று இலங்கையில் இந்த புகைத்தல் பாவனையில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். அதே போல பிரச்சனைகள், அதே போல இந்த நட்பின் துயரத்தின் காரணமாக, காதல் தோவிகள் காரணமாக இன்றைய இளைஞர்கள் கிட்டத்தட்ட 15% இந்த புகைத்தலில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் இலங்கையின் ஆய்வின் பிரகாரம். அன்புக்குரியவர்களே, இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது எவ்வாறு இந்த புகைத்தலுக்கு அடிமையாக இருக்கின்றார்கள் என்று பார்க்கின்ற போது இன்றைய வைத்திய நிபுணர்கள், உளவியலாளர்கள் சொல்லக்கூடிய கருத்து என்னவென்றால், ஒருவன் சாதாரணமாக ஒரு செயலை குறைந்தது 5 தடவை அல்லது 6 தடவை செய்கின்ற போது அதற்கு அவன் அடிமையாகி விடுகின்றான். ஒருவன் சாதாரணமாக ஒரு இளைஞனாக இருக்கலாம் அல்லது ஏதோ ஒரு நபராக இருக்கலாம், அவர் ஒரு சாதாரணமாக 5 தடவை 6 தடவை அந்த புகைத்தலை பாவிக்கின்ற போது, போதை வஸ்தை பாவிக்கின்ற போது அவருக்கு கிட்டத்தட்ட, அதாவது டொபோமின் என்று சொல்லக்கூடிய அந்த ஹோமோன் தெரப்பி சுரக்க ஆரம்பிக்கின்றது. அது சுரக்க ஆரம்பித்து விட்டால் ஒரு மனிதனுக்கு பிற்பாடு மீண்டும் அதை பயன்படுத்த வேண்டும் என்ற அந்த உணர்வு ஏற்படும். மீண்டும் அந்த பாவனையிலிருந்து மீளுவது என்பது கஷ்டமான காரியமாக இருக்கும். இவ்வாறு தான் எம்முடைய சமுதாயம் ஜஸ்ட் ஒரு 5 தடவை அல்லது 6 தடவை உபயோகித்ததன் பிற்பாடு அடிமையாகி அந்த புதகுலியில் விழுந்து கொண்டிருக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, எம்முடைய மார்க்கம் என்பது தெளிவாகவே கூறப்பட்டிருக்கின்றது.
அதாவது தற்கொலை செய்வது மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது. இன்று புகைத்தல் பாவனையில் ஈடுபடக்கூடியவர்கள் கூட, போதை பஸ்து பாவனையில் ஈடுபடக்கூடியவர்கள் கூட அந்த புகைத்தலை பிடித்து கொண்டு போதவஸ்தையில் ஈடுபட்டு கொண்டு வந்து சொல்வார்கள், தற்கொலை மார்க்கத்தில் தடுக்கப்பட்டுள்ளது, எவ்வாறு தற்கொலை செய்வார், இது பாவமான காரியமே என்று சொல்வார்கள். ஆனால் இந்த புகைத்தல் பாவனையும் இந்த போதை வஸ்து பாவனையும் எம்முடைய உயிரை கொஞ்சம் கொஞ்சமாக அழித்து கொண்டிருக்கின்றது. இன்று சற்று சிந்தித்து பாருங்கள், ஒரு 5 தேக்கரண்டி நஞ்சு பதார்த்தத்தை குடித்தால் உயிர் போகும் என்றிருந்தால் அதை 5 தேக்கரண்டியையும் ஒரே தடவையில் குடிப்பதும் ஒன்றுதான், அல்லது கொஞ்சம் கொஞ்சமாக குடிப்பதும் ஒன்றுதான். அன்புக்குரியவர்களே, அதே போன்றுதான் இந்த போதை வஸ்து பாவனை, இந்த புகைத்தல் பாவனை மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக எம்முடைய உயிரை அழித்து கொண்டிருக்கின்றது. இன்று எமக்கு தெரியும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறை புரட்டி பார்த்தால் எமக்கு வழங்கும். ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களா இல்லையா, அதாவது போரில் அல்லாஹ்வுக்காக வேண்டி போர் செய்யக்கூடிய யுத்த காலத்தில் போர் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சஹாபியை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? அங்கு அல்லாஹ்வுக்காக வேண்டி போர் செய்யக்கூடிய ஒரு சஹாபி இருக்கின்றாரே, அவர் நரகவாதி என்று கூறினார்கள். எங்களுக்கு தெரியும், அல்லாஹ்வுடைய போர்க்களத்தில் அல்லாஹ்வுக்காக வேண்டி போர் செய்யக்கூடிய ஒரு நபருக்கு எவ்வளவு பாக்கியம் உள்ளது என்பது தெரியும். 2வது அத்தியாயம் பேசிக் கொண்டிருக்கின்றது, வலா தகூலு லிமன் யுக்தலு ஃபீ ஸபீலில்லாஹி அம்வாத், அல்லாஹ்வுடைய பாதையில் உயிர் தியாகம் செய்தவர்களை நீங்கள் மரணித்து விட்டார்கள் என்று சொல்ல வேண்டாம். உயிர் தியாகம் செய்த ஒவ்வொரு நபர்களையும் மரணித்து விட்டார்கள் என்று சொல்ல வேண்டாம். பல் அஹ்யாஉன், மாற்றமாக அவர்கள் உயிருடன் இருக்கின்றார்கள். வலாகின் லா தஷ்உரூன், அதை நீங்கள் அறிய மாட்டீர்கள் என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா 2வது அத்தியாயத்தில் அந்த ஷஹீதுடைய போர்க்களத்தில் கலந்து கொண்டவர்களுடைய ஷஹீதுடைய பாக்கியங்களை பற்றி, அவருடைய வெகுமதியை பற்றி அல்லாஹ் பேசிக் கொண்டிருக்கின்றான். அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய அந்த போர்க்களத்தில் அங்கு போர் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சஹாபியை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகவாதி என்று கூறுகின்றார்களே, சஹாபாக்கள் ஆச்சரியப்படுகின்றார்கள். இதோடைய பின் விளைவு என்ன, பின்னணி என்ற இந்த சஹாபாக்கள் தேட ஆரம்பிக்கின்றார்கள். அப்போது விளங்க வருகின்றது, அந்த சஹாபி அந்த போர்க்களத்தில் அல்லாஹ்வுக்காக வேண்டி யுத்தம் செய்து கடுமையாக காயத்துக்குள் வாங்கப்படுகின்றார். அவர் உடம்பில் மிக கடுமையான காயம் ஏற்படுகின்றது. அவரால் அந்த காயத்தால் வலியலை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அதனால் அவர்கள் அந்த அம்பை ஈட்டியை எடுத்து தன்னைத்தானே குத்தி கொண்டு தற்கொலை செய்கின்றார். இதன் மூலமாகத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தற்கொலை இஸ்லாத்தில் ஹராமாக்கப்பட்டுள்ளது, தடுக்கப்பட்டுள்ளது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். யாரை பார்த்து சொன்னார்கள்? அல்லாஹ்வுக்காக வேண்டி யுத்தம் செய்த போர்க்காலத்தில் உள்ள ஒரு சஹாபியை பார்த்து சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, அந்த நபருக்கே தற்கொலை செய்வது ஹராமாக்கப்பட்டுள்ளது, தடுக்கப்பட்டுள்ளது என்று கூறும்போது, இன்று எம்முடைய சமுதாயத்தில் வாழக்கூடிய இன்றைய இளைஞர்கள், புகைத்தல் பாவனையில் ஈடுபடக்கூடியவர்கள், போதை வஸ்து பாவனையில் ஈடுபடக்கூடியவர்கள் தன்னுடைய உயிரை கொஞ்சம் கொஞ்சமாக அழித்து கொண்டிருக்கின்றார்களே, இவர்களுடைய பின் விளைவு என்னவாக இருக்கும்? அன்புக்குரிய சற்று சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா 4வது அத்தியாயம் 29வது வசனத்தில் மிக தெளிவாகவே கூறுகின்றான், வலா தக்துலு அன்ஃபுஸகும் இன்னல்லாஹ கான பிக்கும் ரஹீமா, நீங்கள் தன்னைத்தானே உயிரை மாய்த்து கொள்ள வேண்டாம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்கள், அல்லாஹ் கூறக்கூடிய வார்த்தையை பாருங்கள். ஏனென்றால் எம்முடைய உயிராக இருக்கலாம், உடலாக இருக்கலாம், ஏன் இந்த உலகமாக இருக்கலாம், அது எமக்கு சொந்தமானதல்ல, அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. அல்லாஹ்வுக்கு சொந்தமான இந்த உயிரில், இந்த உடம்பில் எமக்கு கை வைப்பது கூட ஆகுமாக்கப்பட்டல்ல என்பதை நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்து மூலமாக விளங்கப்படுத்திக் கொண்டிருக்கின்றான். அதே போல 2வது அத்தியாயம் 195வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், வலா துல்கு பி ஐதீக்கும் இலத் தஹ்லுகா, உங்களுடைய கரங்களை அழிவின்பால் இட்டு செல்ல வேண்டாம் என்பதாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா பேசிக் கொண்டிருக்கின்றான். இன்று நாங்களே அந்த புகைத்தலை பாவித்து, போதை வஸ்தை பாவித்து நோய்களை ஏற்படுத்தி உயிரை மாய்த்து கொண்டிருக்கின்றோம். உயிரை மாய்த்து கொண்டிருக்கும் சகோதரர்களே, எந்த அளவுக்கு என்றால், கிட்டத்தட்ட இலங்கையில்
மே மாதம் 31ஆம் தேதி தினகரன் பத்திரிகையில் கடைசியாக ஆய்வு வெளியிடப்பட்டுள்ளது. அதாவது புகைத்தல் பாவனைக்கு எதிர்ப்பு தினம் அந்த தினம்தான். அந்த கணிப்பீட்டின் பிரகாரம், ஆய்வின் பிரகாரம் சொல்கின்றது என்னவென்றால், ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 60 நபர்கள் இந்த புகைத்தலின் மூலமாக மரணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு 20,000 பேர் இந்த புகைத்தலின் மூலமாக மரணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். சுப்ஹானல்லாஹ். இவர்களுக்கு இயற்கையான மரணம் அல்ல, அது தன்னைத்தானே மாய்த்துக் கொள்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, இவ்வாறு அடுக்கிக் கொண்டே போகலாம். பல சம்பவங்கள் காணப்படுகின்றது. அவர்கள் சொல்லக்கூடிய காரணம் என்னவென்றால், இந்த புகைத்தல் பாவனையில் ஈடுபடக்கூடிய, போதை வஸ்து பாவனையில் ஈடுபடக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய அற்ப காரணம் என்னவென்றால், எமக்கு அதன் மூலமாக ஒரு சந்தோஷம் ஏற்படுகின்றது, எம்முடைய கவலைகளை மறக்க ஒரு சந்தோஷம் ஏற்படுகின்றது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அதாவது மதுபானத்துடைய விடயத்தில் என்ன சொல்கின்றான்? யஸ்அலூனக அனில் ஹம்ரி வல் மைசிர். ஏ நபியே, உம்மிடத்தில் இந்த மதுபானத்தை பற்றியும் சூதாட்டத்தை பற்றியும் கேட்கின்றார்கள், நீர் சொல்வீராக. அதாவது இந்த மதுபானமும் இந்த சூதாட்டத்திலும் மிகப்பெரிய பாவம் இருக்கின்றது, தீங்கி இருக்கின்றது. ஆனாலும் இருந்தாலும் அதில் நன்மையான காரியமும் இருக்கின்றது, சில கொஞ்சம் பிரயோஜனமும் இருக்கின்றது என்பதாக அல்லாஹ் கூறிவிட்டு செல்கின்றான். அந்த நன்மையான காரியம், பிரயோஜனமான ஒன்றை விட அதில் இருக்கக்கூடிய தீங்கு அதிகமாக இருக்கின்றது. இதனால் மதுபானம் தடுக்கப்பட்டுள்ளது என்பதை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா கூறிக்கொண்டிருக்கின்றான். அதுபோன்றுதான் இந்த போதை வஸ்து இருக்கலாம், புகைத்தல் பாவனையாக இருக்கலாம், அற்ப சொற்ப இன்பம் இருந்தாலும் அதை பார்க்கிலும் அதனால் வரக்கூடிய தீங்கு அதிகமாக உள்ளது. அன்புக்குரியவர்களே, தீங்கு அதிகமாக இருப்பதால் பிரயோஜனத்தை பார்க்கிறோம், நன்மையை பார்க்கிறோம், தீங்கு அதிகமாக இருந்தால் இந்த திருவசனத்தின் மூலமாக வழங்க வருகின்றது. அன்புக்குரியவர்களே, சற்று சிந்தித்து பாருங்கள். இன்று எத்தனை பேர் எம்முடைய சமுதாயத்தில், எம்முடைய குடும்பத்தில், எம்முடைய இளைஞர்கள் இந்த பழக்கத்திற்கு ஆளாகி உயிரை மாய்த்து கொள்ளக்கூடியவர்கள். இன்று ஊரில் பார்க்கின்றோம், இந்த போதை வஸ்து மூலமாக, இந்த புகைத்தலின் மூலமாக படுத்த படுக்கையில் இருக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த புகைத்தல் பாவனை ஈடுபடக்கூடியவர்கள் தன்னைத்தானே மாய்த்துக் கொள்வது ஒரு பக்கம் இருக்க, மற்றவர்களையும் அழித்துக் கொண்டிருக்கின்றார்கள். புகைத்தல் பாவனையில் ஈடுபடக்கூடிய ஒவ்வொரு நபரும் தன்னைத்தானே உயிரை மாய்த்துக் கொள்வது ஒரு பக்கம் இருக்க, மற்றவர்களையும் அவர்களை நாசமாக்கி கொண்டிருக்கின்றார்கள். எவ்வாறு தெரியுமா? இன்று வைத்திய நிபுணர்கள் சொல்கின்றார்கள், அந்த புகைத்தல் பாவிக்கக்கூடிய, அந்த புகைத்தலில் ஈடுபடக்கூடியவர்கள் இருக்கின்றார்களே, அவர்களுக்கு ஒரு தீங்கு ஏற்படுகின்றது என்றால், அந்த புகைத்தலால் வரக்கூடிய அந்த புகையை சுவாசிப்பவர்களுக்கு 2 மடங்கு தீங்கு ஏற்படுகின்றது என்பதாக வைத்திய நிபுணர்கள் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். இன்று சர்வசாதாரணமாக ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிடுவதற்கு வழி இல்லை, புகைத்தல் வாசனை. அதனால் மிகப்பெரிய தீங்கு ஏற்படுகின்றது, மனிதர்களுக்கு துன்புறுத்தல் ஏற்படுகின்றது, வேறு வேறு நோய்கள் ஏற்படுகின்றது. இன்று இலங்கையில் ஏற்பட்ட ஒரு சம்பவம் தான், மேல் மாகாணத்தில், மத்திய மாகாணத்தில் ஒரு ஏற்பட்ட சம்பவம். 2017-2018 கால பகுதியில் அன்புக்குரியவர்களே, ஒரு ஓலவல் படித்த 2 மாணவர்கள் அவர்களுடைய ஓலவல் படிப்பை முடித்துவிட்டு ஏலவல் படிப்புக்காக வேண்டிய ஒரு ஹாஸ்டலில் தங்கி படிக்கின்றார்கள். அந்த 2 உற்ற நண்பர்களும் மிக நெருங்கிய நண்பர்கள். அந்த நண்பர்களில் ஒரு நண்பருக்கு புகைத்தல் பாவனை பழக்கம் இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, அந்த புகைத்தல் பாவனையில் ஆரம்பத்தில் அந்த கூட இருந்த உற்ற நண்பனுக்கு அந்த புகைத்தல் வாசனையை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அந்த உற்ற நண்பன் எவ்வளவு சொல்லியும் அந்த நண்பர் கேட்பது மாதிரி இல்லை. அந்த புகைத்தல் பாவனையில் தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கின்றார். 1 மாதம் 2 மாதம் செல்கின்றது. அந்த புகைத்தல் வாசனை அவருக்கு பழக்கமாகி விடுகின்றது. பழக்கமாகிவிட்டதன் பிரகாரம் சர்வசாதாரணமாக அவருடைய காலங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றது. இவ்வாறு அவருடைய படிப்பு 2 வருடம் முடிந்துவிட்டு அவருடைய ஏலவல் பரீட்சை முடிந்ததன் பிற்பாடு வீடு திரும்புவதற்காக வேண்டிய ஒரு கெட் டுகெதர் ஏற்பாடு செய்யப்படுகின்றது. உண்மையில் அந்த நண்பர்களிடத்தில் கெட்ட பழக்கம் என்று இந்த புகைத்தல் பாவனை மட்டும்தான் இருக்கின்றது.
ஆனால் ஏனைய காரியங்கள் நல்ல பண்பான மாணவர்கள். எனவே அந்த கெட் டுகெதரில் இரவு சாப்பாடை முடித்துக்கொண்டு திடீரென்று அந்த புகைத்தல் பாவனில் ஈடுபடக்கூடிய நண்பரை காணவில்லை. எல்லாரும் தேடுகின்றார்கள். இந்த உற்ற நண்பன் எங்கே இருக்கின்றார் என்று தேடி பார்க்கின்ற போது ஒரு மூலையில் தூரமாக இருந்து கொண்டு புகைத்தல் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார். அப்போது அந்த உற்ற நண்பர் போய் கேட்கின்றார், ஏன் நீங்கள் தூரத்தில் இருக்க வேண்டும்? அங்கே எல்லாரும் ஒரு சந்தோஷமான ஒரு கெட் டுகெதரில் இருக்கும்போது நீங்கள் தூரத்தில் இருந்து கொண்டு ஏன் இருக்க வேண்டும் என்று கேட்டதற்கு அந்த புகைத்தல் பாவனில் ஈடுபட்ட அந்த நண்பர் சொல்கின்றார், இல்லை, நான் புகைத்தல் பிடிக்கும்போது அந்த புகையால் அவர்களுக்கு ஏதாவது துன்புறுத்தல் ஏற்படுமோ, அதன் காரணமாக நான் தனியாக வந்து புகைத்தலை பிடிக்கின்றேன் என்று அந்த நண்பர் கூறுகின்றார். அந்த உற்ற நண்பர் சொல்கின்றார், பிரச்சனை இல்லை, உன்னுடன் நான் கூட இருக்கின்றேன். இவ்வாறு பேசிக்கொண்டிருக்கின்ற போது அந்த தேடி வந்த நண்பன் திடீரென்று மயக்கம் ஏற்பட்டு விழுகின்றான். அப்போது அந்த புகைத்தல் பாவனில் ஈடுபட்ட அந்த நண்பன் சிகரெட்டை தூக்கி வீசிவிட்டு வைத்தியசாலைக்கு எடுத்துச் செல்லப்படுகின்றது. எடுத்துச் செல்லப்பட்டு பரிசோதனைகள் சிகிச்சைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அந்த இரவு முழுக்காக சிகிச்சை நடந்து கொண்டு காலையில் திடீரென்று இவருக்கு அழைப்பு வருகின்றது, உம்முடைய நண்பர் மரணித்து விட்டார். பதறி அடித்துக்கொண்டு அவர்கள் ஓடுகின்றார்கள். அனைத்து நண்பர்களும் ஓடி செல்கின்றார்கள். அப்போது இந்த நண்பரை அழைத்து வைத்தியர் கேட்கின்றார், இந்த இறந்த நண்பன் புகைத்தல் பாவனில் ஈடுபடக்கூடியவரா என்று கேட்டதற்கு இல்லை என்று கூறுகின்றார். உண்மையில் அவன் புகைத்தல் பாவனில் ஈடுபடக்கூடிய நண்பர் அல்ல. மீண்டும் கேட்கின்றார், உங்களுடைய ரூம் அறையில் இருக்கக்கூடியவர்கள் புகைத்தல் பாவனில் ஈடுபடக்கூடியவர்களா என்று கேட்டதற்கு இவன் அச்சத்தின் காரணமாக, பயத்தின் காரணமாக இல்லை என்று கூறுகின்றான். அப்போது அந்த வைத்தியர் சொல்கின்றார், ஒன்று இவர் புகைத்தல் பாவனில் ஈடுபட்டிருக்க வேண்டும், அல்லது இந்த புகைத்தலில் வரக்கூடிய அந்த புகையை சுவாசித்திருக்க வேண்டும். இதனால் அவருக்கு புற்றுநோய் ஏற்பட்டுள்ளது, இதன் காரணமாக இறந்து விட்டார். உண்மையில் புகைப்பிடித்தவன் உயிரோடு இருக்கிறார், அந்த புகையை சுவாசித்தவன் கபரில் மண்ணறையில் இருக்கின்றான். இதுதான் சகோதரர்களே இன்றைய நிலைமை. இந்த புகைத்தல் பாவனை மூலமாக தன்னை தானே அழித்துக் கொள்வது ஒரு பக்கம் இருக்க, மற்றவர்களுடைய கையில் உயிரில் கை வைத்து நாசமாக்கி கொண்டிருக்கின்றோம். இன்று படித்தவர்களாக இருக்கலாம், படிக்காத பாமரர்களாக இருக்கலாம், இந்த பாவத்தில், இந்த பாவமான இந்த புதைகுழியில் விழுந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். படித்தவர்கள் ரெஸ்பெக்டாக ஹோட்டலில் அவர்கள் இந்த மதுபானத்திலும் இந்த போதை வஸ்திலும் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, ஒரு அரபு சஞ்சிகையில் வாசித்த ஒரு சம்பவம் தான் மிக உருக்கமான ஒரு சம்பவம். ஒரு தகப்பன் தன்னுடைய குழந்தையை கொலை செய்யும் அளவுக்கு ஒரு சம்பவம். அன்புக்குரியவர்களே, சவுதி அரேபியாவில் நடந்த ஒரு சம்பவம். ஒரு பெண்மணிக்கு நல்ல வசதி படைத்த அந்த பெண்மணிக்கு ஒரு அழகான ஒரு கணவனை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி குடும்பத்தவர்கள் எல்லாம் நன்றாக தேடி ஒரு வசதி படைத்த ஒரு கணவனை தேர்ந்தெடுத்து திருமணம் முடித்து கொடுக்கின்றார். திருமணம் முடிக்கும் போது தெரியாது அந்த கணவருக்கு புகைத்தல் பாவனை பழக்கம் இருப்பதாக. திருமணம் முடித்து 1 மாதங்கள் 2 மாதங்கள் செல்கின்றது. அந்த கணவன் அந்த புகைத்தலை மீண்டும் பிடிக்க ஆரம்பிக்கின்றான். அப்போது அந்த மனைவி ஆச்சரியப்படுகின்றாள். எவ்வளவோ அட்வைஸ் பண்ணியும் அந்த கணவன் கேட்ட மாதிரி இல்லை. கணவன் கேட்ட மாதிரி இல்லை, திருந்துவது மாதிரி இல்லை. கடைசியில் அந்த மனைவிக்கும் அந்த புகைத்தலை சுவாசித்து பழகிவிட்டது. இவ்வாறு காலம் கடந்து 9 மாதம் 10 மாதம் செல்கின்றது. ஒரு அழகான பெண் குழந்தை பிறக்கின்றது. அந்த பெண் குழந்தை பிறந்து அந்த குடும்பம் மிக சந்தோஷமாக ஒரு அன்பான ஒரு குடும்பமாக அந்த குடும்பம் சென்று கொண்டிருக்கின்றது. அந்த குழந்தை பிறந்து 2 வாரம் 3 வாரம் கடந்ததற்கு பிற்பாடு அந்த தாய் ஒரு மகரிபுடைய நேரம் பால் கொடுத்து கொண்டிருக்கின்ற போது அந்த குழந்தையுடைய மூக்கிலிருந்து இரத்தம் கசிந்து வருகின்றது. உடனே அவர்கள் பயந்து நடுங்கிக் கொண்டு வைத்தியசாலைக்கு எடுத்துச் செல்கின்றார்கள். எடுத்துச் சென்று அந்த குழந்தை 1 மணித்தியாலம் 2 மணித்தியாலம் 3 மணித்தியாலமாக சிகிச்சை நடைபெற்று கொண்டிருக்கின்றது. 4வது மணித்தியாலம் அவர்களுக்கு அந்த வைத்தியர் வந்து சொல்கின்றார், சிகிச்சை பலனின்றி உம்முடைய குழந்தை இறந்து விட்டது. என்ன காரணம் என்று கேட்டபோது அந்த குழந்தைக்கு புற்றுநோய். பிறந்த குழந்தைக்கு எவ்வாறு புற்றுநோய் வரும் சகோதரர்களே?
ஆச்சரியப்படுகின்றார்கள். அப்போது அந்த வைத்தியர் சொல்கின்றார், இந்த குழந்தை தாயுடைய வயிற்றில் இருக்கும்போது அந்த தாய் புகைத்தலை சுவாசித்ததின் காரணமாக அதனுடைய எஃபெக்ட் தாக்கம் அந்த குழந்தைக்கு ஏற்பட்ட அந்த குழந்தைக்கு புற்றுநோய் ஏற்பட்டுள்ளது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். தன்னுடைய குழந்தையை ஒரு தகப்பன் கொலை செய்கின்ற அளவுக்கு ஒரு சம்பவம். இவ்வாறுதான் சகோதரர்களை, இன்று அறிந்தும் அறியாமலும் இந்த புகைத்தலின் மூலமாக மற்றவர்களோட உயிரில் விளையாடி கொண்டிருக்கின்றோம். தன்னுடைய உயிரை கை வைப்பதற்கு மார்க்கம் தடை செய்யப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு இருக்க மற்றவர்களுடைய உயிரில் கை வைத்தால் எவ்வளவு பெரும் பாவமாக இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவுடைய சந்தர்ப்பத்தில் என்ன சொன்னார்கள்? இறுதி ஹஜ்ஜி பேருரை நடந்து கொண்டிருக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒருவருடைய உயிர், ஒரு முஸ்லிமுடைய உயிர் மற்ற நபருக்கு ஹராமாக்கப்பட்டுள்ளது, தடுக்கப்பட்டுள்ளது என்பதாக ஹஜ்ஜத்துல் விதாவுடைய சந்தர்ப்பத்தில் இறுதி ஹஜ்ஜி பேருரையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இவ்வாறு இந்த மற்றவர்களுடைய உயிர் எவ்வளவு பெருமதி மிக்கது என்று சொல்லியிருக்கும் போது, இன்று இந்த புகைத்தலின் மூலமாக நாம் மற்றவர்கள் உயிரை நாசமாக்கி கொண்டிருக்கின்றோம். இன்று உயிரை மாய்த்துக் கொள்வது ஒரு பக்கம் இருக்க, உயிரை நாசமாக்குவது ஒரு பக்கம் இருக்க, வேறு வேறு நோய்கள் இதன் மூலமாக மற்றவர்களுக்கு ஏற்படுகின்றது. அன்புக்குரியவர்களே, இது ஒரு பக்கம் வைத்துக் கொள்வோம். இந்த புகைத்தலை விநியோகம் செய்யக்கூடிய விற்பனையாளர்களை சற்று சிந்தித்து பாருங்கள். இன்று அவர்களுடைய உயிரையும் மற்றவர்களுடைய உயிரையும் மாய்த்துக் கொள்வதற்கு, கொலை செய்து கொள்வதற்கு உறுதுணையாக இருந்து இந்த விற்பனை செய்யக்கூடியவர்கள் வியாபாரம் எவ்வாறு ஹலாலாகும்? எந்த தைரியத்தில் அவர்கள் இந்த விற்பனை செய்து கொண்டிருக்கின்றார்கள்? சின்ன கடைகளில் கூட இந்த புகைத்தல் விற்பனை நடந்தேறிக் கொண்டிருக்கின்றது. இதன் மூலமாக அவருடைய குடும்பத்தையும் அவரை நம்பியிருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையையும் நாசமாக்கி கொண்டிருக்கின்றார்கள். ஒரு நபருக்கு, உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோம், ஒரு நபருக்கு 4 குழந்தைகள் 5 பிள்ளைகள் இருக்கின்றது என்று வைத்துக் கொள்வோம். அந்த நபர் புகைத்தல் பாவனையில் ஈடுபடக்கூடியவராக இருந்தால், அந்த விற்பனை செய்யக்கூடிய, வியாபாரம் செய்யக்கூடிய நபர் அந்த புகைத்தலை விற்று அவருடைய உயிர் போய்விடுகின்றது என்றால், அல்லது நோய்வாய் ஏற்பட்டு அதற்கான செலவுகள் ஏற்படுகின்றது என்றால், அவரை நம்பியிருக்கக்கூடிய மனைவியுடைய நிலைமை என்ன? அவர்களை நம்பியிருக்கக்கூடிய அந்த பிள்ளைகளுடைய நிலைமை என்ன? விநியோகம் செய்யக்கூடியவர்களே, விற்பனை செய்யக்கூடியவர்களே, அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். இந்த செய்தியை காதில் கேட்கும் அளவுக்கு அவர்களிடம் எடுத்துச் செல்லுங்கள். அன்புக்குரியவர்களே, அந்த குடும்பத்துடைய பொறுப்பும் அந்த மனைவியுடைய பொறுப்பும் அந்த பாவமெல்லாம், அனைத்து பதுஆக்களும், அந்த அநியாயங்களும் இவருக்குத்தான் வந்து சேரும். இன்று சர்வசாதாரணமாக இலங்கையுடைய ஆய்வின் பிரகாரம் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 4101 மில்லியன் இந்த சிகரெட் விற்கப்படுகின்றது. 4101 மில்லியன் சிகரெட்டுகள் விற்கப்படுகின்றது. கிட்டத்தட்ட வருடத்திற்கு, ஒரு மாதத்திற்கு 5,25,000 சிகரெட்டுகள் விற்கப்படுகின்றது. இதை விற்கக்கூடிய விற்பனையாளர்கள் சற்று சிந்தித்து பாருங்கள். இன்று அந்த விற்பனை செய்யக்கூடிய அந்த விற்பனையாளர்களின் உயிரில் கை வைத்தால், அவருடைய குடும்பத்தில் கை வைத்தால் எவ்வளவு ஆக்ரோஷம் அடைகின்றார்கள். ஆனால் அவர்கள் மற்றவர்களுடைய உயிரில் விளையாடி கொண்டிருக்கின்றார்களே, சற்று சிந்தித்து பார்க்க வேண்டாமா? அன்புக்குரியவர்களே, மிக மோசமான ஒரு பாவமாக இந்த பாவம் இருந்து கொண்டிருக்கின்றது. விற்பனை செய்யக்கூடியவர்களும் தான், இந்த புகைத்தல் ஈடுபடக்கூடியவர்களும் தான் சற்று புரிந்து கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு என்றால், எம்முடைய மார்க்கம் ஒரு துன்புறுத்தலை எந்த அளவுக்கு சொல்கின்றது என்றால், ஒரு துருவாடை மூலமாக மற்றவர்களை துன்புறுத்துவது கூடாது என்பதாக சொல்கின்றது. பள்ளிவாசலுக்கு வரும்போது வெங்காயம், வெள்ளைப்பூடு சாப்பிடுவது தடுக்கப்பட்டுள்ளது. பச்சையாக வெள்ளைப்பூடு, வெங்காயம் சாப்பிடுவது தடுக்கப்பட்டுள்ளது. ஏன் காரணம்? இங்கு வரக்கூடிய ஏனையவர்களுக்கு ஒரு துன்புறுத்தலாக இருக்கும் என்பதற்காக வேண்டி மார்க்கம் தடை செய்திருக்கின்றது. ஆனால் இந்த புகைத்தலில் ஈடுபட்டு அந்த புகைத்தலில் வரக்கூடிய வாடையை பல் துளைக்கினாலும் சென்றாது,
பல் துலக்கினாலும் அந்த வாடை இருந்து கொண்டே இருக்கும். அவ்வாறு இருக்க மற்றவர்களுக்கு எவ்வளவு துன்புறுத்தலாக இருக்கும். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், எந்த ஒரு முஸ்லிமை துன்புறுத்துகிறாரோ அவர் என்னை துன்புறுத்தி விட்டார். எவர் என்னை துன்புறுத்துகின்றாரோ அவர் அல்லாஹ்வை துன்புறுத்தி விட்டார் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, அது மாத்திரமல்ல, இன்னொரு ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், லா தரர வலா திரார், தீங்கிழைப்பதும் இல்லை தீங்கிழைக்கப்படுவதும் இல்லை. ஒரு மனிதனுக்கு தீங்கிழைப்பதும் கூடாது தீங்கிழைக்கப்படுவதும் கூடாது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இவ்வாறெல்லாம் மார்க்கம் ஒரு மனிதனை துன்புறுத்துவது கூடாது என்று இருக்கும்போது, இன்று புகைத்தலின் மூலமாக அனைத்து மற்றவர்களை துன்புறுத்தி அவர்களுடைய உயிரில் கை வைத்து நாம் விளையாடி கொண்டிருக்கின்றோம். சற்று சிந்தித்து பாருங்கள். அவர்களை நம்பி ஒரு குடும்பம் இருக்கின்றது, மனைவி இருக்கின்றால், எனவே விநியோகம் செய்யக்கூடிய விற்பனையாளர்களை சற்று சிந்தித்து பாருங்கள். இந்த வியாபாரத்தை விட்டு விடுங்கள். அல்லாஹுக்காக வேண்டி கேட்கின்றேன், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். இந்த வியாபாரத்திலிருந்து விட்டு விடுங்கள். அன்புக்குரியவர்களே, அவ்வாறு விட்டால்தான் இவ்வாறான பாவங்களிலிருந்து விற்கக்கூடியவர்கள், விநியோகம் செய்யக்கூடியவர்கள், பாவிக்கக்கூடியவர்களை நாம் தடுத்தால் மாத்திரம்தான் இன்றைய இளைஞர்களை நாம் பாதுகாக்க முடியும். அதே போல எம்முடைய பின்னால் வரக்கூடிய சந்ததிகளை பாதுகாக்க முடியும் என்பதை நன்றாக விளக்கிக் கொள்ளுங்கள். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எம்முடைய பின்னால் வரக்கூடிய சந்ததிகளையும் எம்முடைய சமுதாயத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஹ்மதுல்லாஹ் وحق لي أن نحمد وأصلي وأسلم على نبيه أحمد الذي أرسله إلى الحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا اللهم صل على محمد وعلى آل محمد أما بعد. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த புகைத்தலில் ஈடுபடக்கூடியவர்கள் பாவமான காரியம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று பார்க்கின்ற போது, எந்த விதத்தில் பார்த்தாலும் அது பாவமான காரியமாக இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. இன்னொரு விதத்தில் பார்க்க முடியும், புகைத்தல் பாவனில் ஈடுபடக்கூடியவர்கள், போதை வஸ்து பாவனில் ஈடுபடக்கூடியவர்கள் தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்வது ஒரு பக்கம் இருக்க, தன்னுடைய உடம்பை மாய்த்து கொள்வது ஒரு பக்கம் இருக்க, தன்னுடைய உடைமைகளையும் பொருளாதாரத்தையும் நாசமாக்கி கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இறைமறையாம் திருமறையில் 7வது அத்தியாயம் 31வது வசனத்தில் கூறுகின்றான், வகுலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு, நீங்கள் உண்ணுங்கள் பருகுங்கள், ஆனால் வீண்வரையும் செய்ய வேண்டாம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா உண்பதற்கு ஆகமாக்கியிருக்கின்றான், குடிப்பதற்கும் ஆகமாக்கியிருக்கின்றான். ஆனால் அதில் வீண்வரையம் செய்வதை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஆகமாக்கவில்லை. அல்லாஹ்வுடைய இறை கட்டளை என்ன? வகுலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு, நீங்கள் உண்ணுங்கள் பருகுங்கள், ஆனால் வீண்வரையம் செய்ய வேண்டாம். அதே போல 17வது அத்தியாயம் 27வது வசனத்தில் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான், இன்னல் முபத்திரீன கானு இஹ்வான ஷயாத்தீன், வீண்வரையம் செய்யக்கூடியவர்கள் இருக்கின்றார்களே அவர்கள் ஷைத்தானுடைய சகோதரர்கள் என்பதாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா பேசிக் கொண்டிருக்கின்றான். ஷைத்தானுடைய சகோதரர்களாக இந்த வீண்வரையம் செய்யக்கூடியவர்களை பார்த்து பேசிக் கொண்டிருக்கின்றான். அதற்கு பிற்பாடு அல்லாஹ் தொடர்ச்சியாக சொல்கின்றான், வகாத ஷைத்தானு லரப்பிஹி கஃபூரா, ஷைத்தான் எப்படிப்பட்டவர் என்றால் அல்லாஹ்வுக்கு நன்றி கெட்டவனாக இருக்கின்றான். அல்லாஹ்வுக்கு மாறு செய்து நன்றி கெட்ட அந்த ஷைத்தானுடைய சகோதரர்கள் யார்? வீண்வரையம் செய்யக்கூடிய அனைவர்களும் ஷைத்தானுடைய சகோதரர்கள் என்பதாக அல்லாஹ் இந்த இறைவசனத்தின் மூலமாக தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கின்றான். அன்புக்குரியவர்களே, இந்த புகைத்தலில் ஈடுபடக்கூடியவர்கள்
சாதாரணமாக எடுத்துக்கொள்வோம். எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. போதை வஸ்து பாவிப்பவர்கள் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஒரு நாளைக்கு சாதாரணமாக 7 சிகரெட்கள் குடிக்கின்றார்கள் என்று வைத்துக்கொள்வோம். புகைத்தலில் ஈடுபடுகின்றார்கள் என்று வைத்துக்கொள்வோம். ஒன்றின் பெறுமதி 100 ரூபாய் என்று வைத்தால் ஒரு நாளைக்கு 700 ரூபாய். ஒரு நாளைக்கு 700 ரூபாய் என்றால் ஒரு வாரத்திற்கு 4900 ரூபாய். ஒரு மாதத்திற்கு கிட்டத்தட்ட 21,000 ரூபாய். வருடத்திற்கு 2,52,000. அன்புக்குரியவர்களே, தன்னுடைய பிள்ளைகளுக்கு செலவழிப்பது ஒரு பக்கம் இருக்க, இன்று பார்க்கின்றோம், அதாவது ஏழை பிள்ளைகள், வசதி வாய்ப்பற்றவர்கள் படிப்பு செலவுக்காக வேண்டி தேவையுடையவர்களாக இருக்கின்றார்கள். அதன் பின்னணியை எடுத்து பார்க்கின்ற போது அவர்களுடைய பெற்றோர்கள் இந்த போதை வஸ்துக்கு அடிமையாகிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த பிள்ளைகளுடைய படிப்பு செலவுக்கு கூட செலவழிக்காது தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்வதற்கும் மற்றவர்களுடைய உயிரில் கை வைத்து விளையாடுவதற்கும் இந்த வீண்வரையமான செயலில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்களே, இவர்களுடைய நிலைமை என்னவாக இருக்கும்? அந்த நேரத்தில் மரணம் வந்துவிட்டால் அவர்களுடைய நிலைமை என்னவாக இருக்கும்? அன்புக்குரியவர்களே, அவர்களுக்கு அல்லாஹ் அவகாசம் கொடுத்திருக்கின்றான். அந்த பாவத்திலிருந்து விடுபடுவதற்கு அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவகாசம் கொடுத்து கொண்டிருக்கின்றான். 4வது அத்தியாயம் 17வது வசனம் பேசுகின்றது. இன்னமத் தௌபத்து அலல்லாஹி லில்லதீன யஅமலூன ஸூ. பாவம் செய்தவர்கள் அவர்களுடைய தௌபா எல்லாம் அறியாமல் அவர்கள் பாவம் செய்துவிட்டு சும்ம யதூபூன மின் கரீப், அவர்கள் அந்த பாவத்தின் காரணமாக அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டால் நிச்சயமாக அல்லாஹ் மன்னிக்க தயாராக இருந்து கொண்டிருக்கின்றான். அன்புக்குரியவர்களே, ஏதோ அவர்கள் போதை வஸ்து பாவனையிலும் அந்த புகைத்தல் பாவனையிலும் ஈடுபட்டு விட்டார்கள் என்று வைத்துக் கொள்வோம். இவர்களை எவ்வாறு நாம் கையாள்வது? இன்று எம்முடைய சமுதாயம் மிகப்பெரிய எமக்கு பொறுப்பு இருக்கின்றது. குந்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ் தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர். இந்த உலகத்தில் சிறந்த சமுதாயம் யார் என்றால் நன்மையை ஏவுவதும் தீமையை தடுக்கக்கூடிய இந்த இரண்டும் இருக்க வேண்டும். நன்மையை மாத்திரம் ஏவிவிட்டு தீமையில் தடுக்காமல் இருந்தால் அது சிறந்த உம்மத்தாக இல்லை, சிறந்த சமுதாயமாக இல்லை. அல் குர்ஆன் கூறுகின்றது, சிறந்த சமுதாயம் யார் என்றால் நன்மையையும் ஏவ வேண்டும், தீமையையும் தடுக்க வேண்டும். இந்த இரண்டும் இருந்தால்தான் இந்த சமூகத்தில் அவர்கள் சிறந்த ஒரு சமூகமாக உம்மத்தாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா கூறிக்கொண்டிருக்கின்றான். அன்புக்குரியவர்களே, எமக்கு பாரிய பொறுப்பிருக்கின்றது. இந்த புகைத்தலில் ஈடுபடக்கூடியவர்கள், போதை வஸ்து பாவனையில் ஈடுபடக்கூடியவர்களை திருத்த வேண்டிய பொறுப்பு எமக்கு இருக்கின்றது. ஆனால் இன்று நாம் பெரும் தவறு விளைத்துக் கொண்டிருக்கின்றோம். என்னவென்றால், புகைத்தல் பாவனை ஈடுபடக்கூடியவர்கள் அதே போல போதை வஸ்து பாவனை ஈடுபடக்கூடியவர்களை இன்று ஓரம் கட்டி வைத்திருக்கின்றோம். அன்னலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பண்பாடை பார்க்கவில்லையா? நற்குணத்தை பார்க்கவில்லையா? ஒரு காட்டரபி பள்ளியில் வந்து சிறுநீர் கழித்த போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடன் எவ்வாறு கையாண்டார்கள்? அதே போல ஒரு கடனை கேட்டு வந்து சேட்டுக்குளரை பிடித்த போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வாறு அவருடன் நடந்து கொண்டார்கள்? எவ்வளவு பண்பாக நடந்து கொண்டார்கள். ஆனால் இன்று எம்முடைய சமுதாயம் இந்த புகைத்தல் பாவனை ஈடுபடக்கூடியவர்களையும் போதை வஸ்து பாவனை ஈடுபடக்கூடியவர்களையும் ஓரம் கட்டி வைத்திருக்கின்றோம். எந்த அளவுக்கு என்றால், பள்ளியில் வந்தால் அவரை வேறு விதமாக பார்க்கக்கூடிய நிலைமையில் நாம் கண்ணோட்டத்தில் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அன்பானவர்களே, அல்லாஹ்விடத்தில் நாம் பதில் சொல்ல வேண்டும். இவர்களை எவ்வாறு திருத்துவது? இவ்வாறு நாம் ஓரம் காட்டுகின்ற சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கும் எங்கள் மீது வெறுப்பு வந்து இன்னும் போதை வஸ்திலும் இன்னும் புகைத்திருந்தான் ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள். அன்பானவர்களே, அவர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். அவர்களுக்கு பிரச்சாரம் செய்ய வேண்டாம், பாடம் எடுக்க வேண்டாம். இன்று ஒருத்தன் போதை வஸ்தில் பாவனையில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றான் என்றால் 5, 6, 7 பேர் என்று கூட்டமாக சென்று அவர்களுக்கு பாடம் நடத்துகின்றோம். அவ்வாறு பாடம் நடத்தினால் அவர்களுக்கு உண்மையில் அவர்கள் மண்டையில் ஏறாது. அவர்களோடு உற்ற நண்பராக இருந்து நாம் கதைக்க வேண்டும். ஏனென்றால் இந்த புகைத்தல் பாவனையில் போதை வஸ்து பாவனையில் ஈடுபடக்கூடியவர்கள் யார்? ஒரு மகிழ்ச்சியை தேடி தனிமையிலிருந்து தவிர்ந்து கொள்ள வேண்டும், பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்றுதான் அவர்கள் இந்த போதை வஸ்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள், புகைத்தல் பாவனையில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். இவ்வாறு இருக்கும்போது நாங்களும் போய் பிரச்சாரம் பண்ணி ஏதோ போலீஸ்காரன் விசாரணை செய்வதை போல் விசாரணை செய்கின்ற போது இன்னும் ஒதுங்கித்தான் செல்வான்.
அவர்கள் எதிர்பார்ப்பதெல்லாம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்ட் இருக்க வேண்டும். அதே போல அவர்களோடு அன்பாக பேசக்கூடிய ஒரு நபர் இருக்க வேண்டும். அதனால்தான் அந்த புகைத்தல் பாவனையில் ஈடுபடக்கூடியவர்கள் அவருடன் அன்பாக பண்பாக பேசக்கூடியவரோடு அவர்கள் மாத்திரம் சுருங்கி கொண்டிருக்கின்றார்கள். ஏன்றால் நாம் பேசுவது கிடையாது, அவர்களை ஒதுக்கித்தான் வைத்து கொண்டிருக்கின்றோம். அந்த இடத்தில் எம்மை வைத்து பாருங்கள். அவர்கள் இந்த பிரச்சனைக்கு எவ்வாறு தீர்வு காண என்று தெரியாமல், அவருடைய பிரச்சனை யாரிடம் கூறுவது என்று தெரியாமல் புகைத்தல் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய எதிர்பார்ப்பு யாராவது வரமாட்டார்களா எம்முடைய பிரச்சனையை சொல்வதற்கு, யாரும் அன்பாக என்னுடன் பேச மாட்டார்களா பிரச்சனையை சொல்வதற்கு என்று எதிர்பார்ப்போடு தான் அவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களோடு உங்களோடு கொஞ்சம் பேச வேண்டும் என்று அன்பாக பேசி பாருங்கள். அவர்களோடு நபராக இருந்து அவராக இருந்து சிம்பத்தை கொடுத்து பேசி பாருங்கள். அவ்வாறு கொடுத்தால் பேசினால் மாத்திரம்தான் அவர்களை திருத்த முடியும். அவ்வாறு பேசுகின்ற சந்தர்ப்பத்தில் எதன் மூலமாக அவர்கள் பிரச்சனையில் ஈடுபட்டுள்ளார், எதன் மூலமாக அவர் இந்த புகைத்தலை ஆரம்பித்தார் என்பதெல்லாம் எம்மிடம் சொல்வார். அந்த சந்தர்ப்பத்தில் நாமும் அவரோடு இருந்து ஒரு உற்ற நண்பராக இருந்து அவரை திருத்த முடியும். அதே போல விற்பனை செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம், அதே போல புகைத்தல் ஈடுபடக்கூடியவர்களை பள்ளிக்கு அழைத்து வருவது. ஆரம்பத்தில் வரமாட்டார்கள். நாம் எந்த அளவுக்கு அவருடன் நெருக்கமாக மாறுவோமோ அந்த அளவுக்குத்தான் அவர்களும் எங்களுடன் சேர்ந்து வருவார்கள். அதே போல இளைஞர்களாக இருந்தால் அவர்களுக்குடைய ரெஸ்பெக்ட் கொடுத்து பேச வேண்டும். உதாரணமாக சொல்வதாக இருந்தால், அதாவது பேசக்கூடிய நாம் கதிரையில் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த நண்பர் அந்த இளைஞரை கூப்பிட்டு கொண்டு நாம் பேசுகின்ற போது அவரை கீழே அமர்த்தி கொண்டும் நாங்கள் கதிரையில் அமர்ந்து கொண்டு பேசும்போது அவர் வேறு விதமாகத்தான் சிந்திப்பார். அவரையும் கதிரையில் அமர்த்தி நாங்களும் கதிரையிலிருந்து அதாவது அவருக்குரிய ரெஸ்பெக்டை கொடுத்து பேசும்போது அவர் சிந்திப்பார், ஆஹா, எமக்கு குடிபோதையில் ஈடுபடக்கூடிய போதை வஸ்து பாவிக்கக்கூடிய எனக்கு இந்த நபர் ரெஸ்பெக்ட் தருகிறாரே, முழு சமுதாயம் ஒதுக்கி வைத்திருக்கின்றது, ஆனால் இந்த நபர் என்னுடன் நன்றாக நடக்கின்றாரே என்று மனம் விட்டு பேச ஆரம்பிப்பார். எனவே அவ்வாறு பேசுவதன் மூலமாகத்தான் எம்முடைய சமுதாயத்தை திருத்த முடியும். அதுவும் பயனளிக்கவில்லையானால் வைத்திய நிபுணர்கள் என்று அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு செல்லலாம். அன்புக்குரியவர்களே, நாமும் அவருடைய விடயத்தில் தவறு செய்து கொண்டிருக்கின்றோம். எனவே அவர்களை சமுதாயத்தில் ஒதுக்க வேண்டாம். ஒதுக்காமல் அவர்களோடு எவ்வாறு பேசி அவர்களை நாம் மாற்ற முடியுமோ அந்த முயற்சியில் நாம் ஈடுபட வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எம்முடைய சமுதாயத்தையும் எம்முடைய இளைஞர்களையும் இந்த பாவத்திலிருந்து பாதுகாத்து இந்த இறை கட்டளையை எடுத்து சுவனம் நுழைவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அருள் புரிய வேண்டும். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الله أكبر الله أكبر.